சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நாள் முழுவதும் புக்கும் கையுமாக தான் இருப்பாங்க. ஆனால் தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்க மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் படிப்பாங்க, தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்குவாங்க. இந்த வீடியோவில் நல்லா படிக்கிற மாணவர்கள் படிக்கும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க, ஏன் அவங்களால நல்ல மார்க் வாங்க முடியல அப்படிங்கிறதையும், கொஞ்ச நேரம் படித்தாலும் எப்படி எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், என்னோட பெயர் அருண். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்காக எப்படி படிப்பது, எப்படி வேகமாக படிப்பது, எப்படி புரிஞ்சு படிப்பது, காம்படிட்டிவ் எக்ஸாமுகளுக்கு என்னென்ன படிப்பது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள்ட்ட உன்னோட எதிர்கால லட்சியம் என்னன்னு கேட்டால், சில பேர் நான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் கூட சொல்லியிருப்பீங்க. இதே மாணவர்கள்ட்ட ஒரு 5 வருஷம் கழித்து இதே கேள்வியை கேட்டால் இதே பதிலை சொல்லுவாங்களான்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பின் மீது ஒரு பயத்தாலும், படிப்பின் மீது ஒரு தயக்கத்தாலும், எங்கே நிறைய படிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலும் தன்னுடைய எதிர்கால லட்சியத்தை அலட்சியப்படுத்தி விட்டு வேறு வேலைகள் செல்றதை நம்ம பார்த்துருக்கலாம். என்னடா அப்படின்னு கேட்டால், வராத படிப்பு வாவான எப்படி வரும், இந்த மாதிரிலாம் டைலாக் சொல்லிட்டு அவங்க வேறு வேலையில் செல்றதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு குடும்பத்தில் ராமு சோமுன்னு சொல்லிட்டு 2 பசங்க இருந்துருக்குறாங்க. ராமு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான், நாள் முழுவதும் புக்கும் கையுமாக இருந்துக்கிட்டே இருப்பான். அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், தேர்வுகளில் நல்ல மார்க் வாங்கிடுவோம், முதல் மார்க் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. சோமு பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டான், கொஞ்ச நேரம் படிப்பான், கொஞ்ச நேரம் விளையாடுவான், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பான், கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டுவான். இந்த மாதிரி தான் சோமு இருந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ராமுவை காட்டிலும் சோமு தான் பார்த்தீங்கன்னா முதல் மார்க் எடுப்பான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குழப்பம். என்னடா ராமு தானே ரொம்ப ஃபுல்லாக படிப்பான், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனால் ராமு நல்ல மார்க் எடுக்கலையே, சோமு எப்போ தானே படிப்பான், அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம். ஸோ ராமு படிக்கும்போது என்ன தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராமு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் 2 மணி நேரம் படித்தாலும் 2 மணி நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறான்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷமும் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தான் நல்லா படிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய மைண்டை அக்செப்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா படிப்போம். அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷமும் நல்லா படிப்போம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம். ஏதாவது கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், டிவி பார்க்குறதா இருக்கட்டும், எங்கேயாவது வெளியில் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். ஸோ இதை நினைக்கும் போது நம்முடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டுக்கு ஒரு சந்தோஷம் நல்லா கடைசி ஒரு 10 நிமிஷம் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஆக 2 மணி நேரம் படிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நல்லா படிப்போம், அதே மாதிரி கடைசி 10 நிமிஷம் நல்லா படிப்போம். அப்போ இடையில இருக்க நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்டு புக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், புக்கும் கையுமாக தான் இருப்போம். ஆனால் மைண்டு புக்கில் இருக்காது, மைண்டு வேறு ஏதாவது சிந்தனைகள் இருக்கும். நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம், அல்லது நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்டு இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 மணி நேரம் படித்தாலும் நல்லா படிக்கிறது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அரை மணி நேரம் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் மேக்ஸ் சார் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி பீரியட்னு வச்சுக்கோமே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் புதுசாக கற்றுக்கும் போது நம்ம மைண்டு நல்லா அப்சர்வ் பண்ணும். அதே நேரங்களில் கிளாஸ் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக போர் அடிக்க ஆரம்பிக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அதே நேரங்களில் கடைசி 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிடி பீரியட், நம்ம விளையாட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷத்துக்கு வந்துடும். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தாங்க இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ 2 மணி நேரம் படித்தாலும் ஃபஸ்ட்டு 10 நிமிஷமும் லாஸ்ட்டு 10 நிமிஷம் தான் நம்ம மைண்டு நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரதா நம்ம பார்க்குறோம். அப்போது அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் சோமு பார்த்திங்கன்னா படிக்கும்போது மேக்ஸிமம் ½ அன் ஹவர் தான் படிப்பாங்க. ½ அன் ஹவருக்கு மேலே ஒரு நாளும் படிக்க மாட்டான். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நேரத்துக்கு படிக்கும்போது ½ அன் ஹவர் படிப்பான். ½ அன் ஹவர் படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கேம் விளையாடுவான், இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாங் கேட்பான், ஏதாவது அப்படி வாக் போயிட்டு வருவான். இந்த மாதிரி தாங்க சோமு ஸ்டார்ட் பண்ணுற அவனுடைய படிப்புடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் ராமுவை காட்டிலும் சோமு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருந்துச்சுங்க.
ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்களும் படிங்க. கண்டினியூஸாக ரொம்ப நேரம் படிக்காதீங்க. ½ அன் ஹவர் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர்றதை உங்களால் உணர முடியும். படிக்கிறத ½ அன் ஹவராக பிரிச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் படிங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சாங் கேளுங்க, எங்கேயாவது அந்த படிக்கிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும் போகும்போது நம்முடைய மெமரி பவரும் நல்லா ஜாஸ்தியாகும். நம்மளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.